அன்னைக்கு ஒரு நாள் நான் ரேண்டமா கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுல தான் நான் இதை கவனிச்சேன். அது என்னன்னா டாட்டா கால் வைக்காத இடமே இருக்காதாட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய கிரேனை மேனுஃபேக்சர் பண்ணதே அந்த டாட்டா தான். அதுல டிஆர்எஃப் என்டர்பிரைஸ் போட்டிருக்கிறது வந்து ஒரு டாட்டாவோட குரூப். ஸோ இது வந்து ஒரு டாட்டாவோட ப்ராடக்ட். இங்க இந்த டாட்டா கிரேனை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனல் மின் நிலையத்துக்கு வர்ற நிலக்கரி எல்லாம் கப்பல்ல இருந்து இறக்குற வேலையை தான் பாக்குறாங்க இந்த வச்சு. இப்போ கிரேன்ல இருந்து சர்ன்னு வருது பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் பக்கெட்டு. இப்போ இதை க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. இங்க எவ்வளவு பெருசா இருக்கிற பக்கெட் தான் தூரத்துல வந்து நம்மளுக்கு சின்னதா வந்து தெரியுது. இந்த பக்கெட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு மேலே கிரேன் மேல ஒரு சின்ன கேபின் மாதிரி இருக்கும். அந்த கேபின் மேல இருந்து தான் இந்த பக்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்றாங்க. இந்த பக்கெட்டை வச்சு கறி அள்ளிட்டு நேரா வந்து இந்த ஒரு ஹாப்பர் மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த ஹாப்பர்ல வந்து கரெக்டா வந்து போட்டுடுறாங்க. அந்த ஹாப்பர்ல போட்டது வந்து எங்க போகுதுன்னா, இந்த கன்வேயர் ஹார்பருக்கு வெளியில வரைக்கும் போகுது. அது எங்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா ஹார்பர் கன்வேயர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதை ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்றேன். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.